வணக்கம். 2025 ஜூன் 22 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வட இந்திய நிலப்பகுதிகளில் நீடித்து கொண்டிருக்கூடிய இருவேறு காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி காரணமாக பலத்த மழை வட இந்திய நிலப்பகுதிகளில் தொடர்கிறது. தொடர்ந்து பாகிஸ்தான் எல்லையோரம் வரை முன்னேறுகிறது. பாதிக்கும் மழை பீகார் மற்றும் ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசத்தில் தற்பொழுது பொழிந்து வருகிறது. இந்த நிலையில் புதிய காற்று சுழற்சியும் வடக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியிருக்கு. இது ஒடிசா கடலோரம், மேற்கு வங்கத்தின் எல்லையை ஒட்டிய வடக்கு ஒடிசா கடலோர பகுதியில் நிலை கொள்ளப் போகிறது. இன்றைக்கு மாலை இரவில் டெல்டா மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், வடகடலோர பகுதிகளில் ஆங்காங்கே மழை தருகிறது. புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்பகுதி மற்றும் ஒரு சில உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் இன்றைக்கு மாலை இரவு இடிமழை பொழிவு தெரிகிறது. ஆனால் நாளை 23, மறுதினம் 24 குறைந்த பரப்பில் மழை இருக்கும். ஆனால் ஒரு சில இடங்களில் இடிமழை பொழிவு இருக்கும். புதிய காற்று சுழற்சி ஒடிசா கடலோர பகுதிகளுக்கு தாழ்வு பகுதியாக மாறும் என்பதனால் 25, 26, 27, 28 ஜூன் 25, 26, 27, 28 தேதிகளில் தென்மேற்கு பருவமழை சற்று வலுக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கேரளாவில் நல்ல மழைப்பொழிவு, மிதமானது முதல் சற்று கனமழை முதல் மிக கனமழை பொழிவு வரை இருக்கும். பாதிக்கும் மழையாக இருக்காது. தமிழ்நாட்டிலே வங்கக்கடலோரம் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இடிமழையாக உருவாகி கிழக்கே லேசான காற்றுடன் மாலை இரவு இடிமழை பொழிவை கொடுக்கும். வரக்கூடிய 25, 26, 27, 28 தேதிகளில் நல்ல மழை இருக்குது. ஒதுக்கி ஆங்காங்கே. வரக்கூடிய 29, 30 மழை வாய்ப்பு, மழை தீவிரம் குறைந்திருக்கும். மீண்டும் ஜூலை 2வது வாரத்திலிருந்து தீவிரம். விரிவான அறிக்கையை பார்க்க